மூன்று பல்லுறுப்புக்கோவைகளின் பெருக்கல் பலனை உள்ளடக்கிய முற்றொருமைகள். இப்ப நீங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, 3 உறுப்புகளை வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க. என்னென்ன அப்படின்னா, எக்ஸ் பிளஸ் ஏ, எக்ஸ் பிளஸ் பி இன்டூ எக்ஸ் பிளஸ் சி. நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பி எப்படி மல்டிபிள் பண்றதுன்னு இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராப்ளத்திலேயே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நான் அதே ப்ரொசீஜர் தான் இங்க நான் ஃபாலோ பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 பல்லுறுப்புக்கோவை அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நீங்க நெக்ஸ்ட் வந்து வந்துக்கலாம். எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பி, அதுக்கப்புறம் இருக்கிற எக்ஸ் பிளஸ் சி அப்படியே வச்சுக்கோங்க, எதுவுமே பண்ண வேண்டாம். லாஸ்டா நம்ம வந்து அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த எக்ஸ வந்து அப்படியே கரெக்டா கான்ஸ்டன்டா வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ நோக்கி தான் இப்ப எல்லாமே வருது. எக்ஸ எடுத்துட்டு வந்து திருப்பி இந்த எக்ஸ நோக்கியே போடுங்க. இந்த ஏவை எடுத்துட்டு வந்து திருப்பி அந்த எக்ஸ் கூடயே போடுங்க. ஓகே, எக்ஸ நோக்கி தான் மத்த எல்லா உறுப்புகளும் வருதான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி என்ன கிடைக்கும்? எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் திருப்பி அந்த எக்ஸ நோக்கிட்டு எல்லாமே வருது. ஸோ ஏ இன்ட்டு எக்ஸ். ஸோ எல்லா உறுப்புகளையும் எக்ஸ நோக்கி வந்துருச்சு. இனி எந்த உறுப்புகளுமே பேலன்ஸ்ங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இனி நீங்க என்ன எடுத்துக்கலாம்? அப்படியே மிச்சம் இருக்கிறத வந்து எடுத்துக்கோங்க. இப்ப என்ன இருக்கு? நெக்ஸ்ட் உறுப்பு பிங்கிறது இருக்கா? இந்த பியை நோக்கி இப்ப எல்லாமே வருது. எக்ஸும் பியை நோக்கித்தான் வருது, ஏங்கிறதும் பியை நோக்கித்தான் வருது. இப்ப இதை எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் இன்டூ பி பிளஸ் ஏ இன்டூ பி. ஓகே, இப்ப வந்து இன்னர் டேர்ம், அதாவது வந்து இன்னர் பிராக்கெட் நம்ம முடிச்சிட்டோம். உள்ள இருக்கிற பிராக்கெட்டை நீங்க முடிச்சிட்டீங்க. இப்ப திருப்பி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஒவ்வொன்னா நீங்க வந்து மல்டிபிள் பண்ணிட்டே வரணும். எக்ஸ் இன்டு எக்ஸ் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? கண்டிப்பா அது எக்ஸ் ஸ்கொயரா மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. 2 எக்ஸ் சேர்த்தா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ இன்டு எக்ஸ் என்ன வரும்? ஏஎக்ஸ் பிளஸ் எக்ஸ் இன்டு பி நீங்க பிஎக்ஸ்ன்னு எழுதினாலும் ஒண்ணுதான். ஸோ பிஎக்ஸ் பிளஸ் ஏ இன்டு பி என்ன எழுதிக்கலாம்? ஏபி. எக்ஸ் பிளஸ் சியை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணணும் அப்படின்னா, காமன் டேர்ம்ஸ், பொதுவா இருக்கிற டேர்ம் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? வெளியே எடுத்துக்கணும். இங்க ஏஎக்ஸ் இருக்கு, இங்க பிஎக்ஸ் இருக்கு. இதுல எது வந்து பொதுவா உங்களுக்கு தெரியுது? எக்ஸ்ங்கிறது ரெண்டுக்குமே பொதுவா இருக்கு. அதனால எக்ஸ வந்து நீங்க வெளியே எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மத்த இருக்கிற டேர்ம் எல்லாத்தையும் நீங்க அப்படியே வச்சுக்கலாம். பிளஸ் ஏபி இன்டூ எக்ஸ் பிளஸ் சி, இந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபுல்லா எல்லா இருக்க டேர்மையுமே நீங்க விரிவாக்கம் பண்ணணும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்? திருப்பியும் வந்து இந்த எக்ஸ அப்படியே வச்சுக்கோங்க, எதுவுமே பண்ண வேண்டாம். இப்ப இந்த எக்ஸ நோக்கி எல்லா உறுப்புகளும் வருது. எக்ஸ் ஸ்கொயரும் எக்ஸ நோக்கி வருது. ஏ பிளஸ் பி இன்டு எக்ஸும் எக்ஸ நோக்கி வருது. ஏபியும் எக்ஸ நோக்கி இல்ல இருக்க எல்லா உறுப்புகளும் எக்ஸ நோக்கி வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வந்து எக்ஸ் ஸ்கொயர் இன்டு எக்ஸ். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? பிளஸ் ஏ பிளஸ் பி. எக்ஸ் இன்டு எக்ஸ் என்ன எழுதுவீங்க நீங்க? 2 எக்ஸ் சேர்ந்து அடுக்கு வடிவத்துல எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மிச்சம் இன்னொரு டேர்ம் பேலன்ஸ் இருக்கு, அதை எடுத்து எழுதிக்கோங்க. பிளஸ் ஏ பி எக்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, சி அப்படியே அப்படியே வச்சுக்கோங்க. இந்த சியை நோக்கி மத்த எல்லா உறுப்புகளும் வரதா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த எக்ஸ் ஸ்கொயரும் சரி, ஏ பிளஸ் பி இன்டு எக்ஸும் சரி, ஏபியும் சரி, சியை நோக்கி வருது. இப்ப எக்ஸ் நோக்கி வரல, ஏன்னா நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டோம். அதனால சியை நோக்கி வரதை எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் இன்டு சி. அதுக்கப்புறம் நீங்க என்ன போடலாம் அப்படின்னா, பிளஸ் ஏ பிளஸ் பி இன்டு எக்ஸ் சி பிளஸ் ஏ பி சி, இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படி இந்த ஃபுல் டேர்மையும் வந்து நீங்க சிம்பிளிஃபை பண்ணணும். ஹோலா இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க சிம்பிளிஃபை பண்ண போறீங்க. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ். எக்ஸ் 2 வாட்டி இருக்குதுன்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸ வந்து நீங்க சேர்க்கிறீங்கன்னு அர்த்தம். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் என்ன போடலாம்? எக்ஸ் கியூப் நீங்க எழுதிக்க முடியும். பிளஸ் ஏ பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ பி எக்ஸ் பிளஸ் அதுக்கப்புறம் இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் இன்டு சின்னு எழுதினாலும் ஒண்ணுதான், அல்லது வந்து சி இன்டு எக்ஸ் ஸ்கொயர் எழுதினாலும் ஒண்ணுதான். பிளஸ் இங்க பாத்துக்கோங்க, ஏ பிளஸ் பி ஒரு பிராக்கெட் உள்ள இருக்குது. ஸோ இதை எப்பவும் போல எக்ஸ்
நோக்கி ஏவும் வருது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஏ இன்டு எக்ஸி என்ன வரும்? ஏஎக்ஸி. பி இன்டு எக்ஸி என்ன வரும்? பிஎக்ஸி. மத்த இருக்க எல்லா டேர்மும் வந்து நீங்க அப்படியே வந்து வச்சுக்கணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் கியூப் தனியா, எக்ஸ் ஸ்கொயர் தனியா, எக்ஸ் தனியா, அதுக்கப்புறம் இருக்க மாறிலிகள் தனியா நீங்க வந்து பிரிச்சு எடுத்துட்டா போதும். அதான் உங்களுடைய ஃபைனல் 1 2. இங்க வேற எக்ஸ் ஸ்கொயர் போல என்ன ஆச்சு? எனக்கு இங்க ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் காமனா நீங்க வெளியே எடுத்துக்கோங்க. சரிங்களா? பிளஸ் ஏ பிளஸ் பி. இங்க இருந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறம் இங்க ஒரு எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கு? சி இருக்கா? ஏ பிளஸ் பி பிளஸ் சி இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் எக்ஸ் எங்க இருக்குன்னு செக் பண்ணி இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, அதே போல இங்க ஒரு எக்ஸ் இருக்கா? அப்ப அந்த எக்ஸ மட்டும் வெளியே எடுத்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கோங்க. ஏபி பிளஸ் ஏசி பிளஸ் பிசின்னு இருக்கு. நீங்க ஆர்டரை மாத்தி எழுதினாலும் தப்பு இல்லை. ஓகே, நான் என்ன பண்ண பி சி எழுதினா எக்ஸ் எடுத்து இப்ப இந்த டேர்ம் எடுத்துட்டேன். அதை மாதிரி தனியா எழுதிக்கோங்க. இப்ப வந்து எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் எக்ஸ் பிளஸ் பி இன்டு எக்ஸ் பிளஸ் சி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃபார்முலா என்னவா இருக்கும் அப்படின்னா எக்ஸ் கியூப் பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர், ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இன்டு எக்ஸ், அதுக்கப்புறம் பிளஸ் ஏபிசி. அந்த மாதிரிதான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதே ப்ராப்ளம் இதை வச்சுட்டு நான் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போறேன். கீழ்காண்பனவற்றை விரித்தெழுதுக. இங்க நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 3 உறுப்புகள் எக்ஸ் பிளஸ் 5, எக்ஸ் பிளஸ் 6, எக்ஸ் பிளஸ் 4 3 உறுப்புகள் கொடுத்திருக்காங்க. 3 உறுப்புகள் வந்தாவே நீங்க என்ன பண்ணணும்? 3 உறுப்புகள் கொண்டு அந்த ஃபார்முலாவை எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ப்ரொசீட் பண்ணணும். ஸோ அந்த ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க. ஃபார்முலா என்ன? எக்ஸ் பிளஸ் ஏ, எக்ஸ் பிளஸ் பி, எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி இன்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இன்டு எக்ஸ் பிளஸ் ஏபிசி. இந்த ஃபார்முலா படித்தான் நீங்க எழுத போறீங்க. ஓகே, இப்ப ஃபார்முலாவை நீங்க கன்க்ளூட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவல் கொஸ்டின் என்ன உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிளஸ் 5 இன்டு எக்ஸ் பிளஸ் 6 இன்டு எக்ஸ் பிளஸ் 4. இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 1 by 1 நீங்க கம்பேர் பண்ணாதான் உங்களுக்கு எக்ஸோட மதிப்பு ஏபிசியோட மதிப்பு வந்து கிடைக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 1 by 1 நீங்க கம்பேர் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ எக்ஸ்ன்ற பிளேஸுக்கு பல இங்க என்ன இருக்கு? எக்ஸ் தான் இருக்கு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏன்ற பிளேஸ்க்கு பல என்ன இருக்குன்னு எக்ஸ் ஏக்கு நேரம் என்ன இருக்கு? 5. So A equal to 5. அதுக்கப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்க. x plus b x plus 6. So x இந்த பிளேஸ் பல x தான் இருக்கு. ஆல்ரெடி நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்க. அது திருப்பி மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்ல. b இந்த பிளேஸுக்கு பல என்ன இருக்கு? 6ன்னு இருக்கு. So b equal to 6ன்னு போடுங்க. திருப்பி தேர்ட் டேர்ம் கம்பேர் பண்ணும்போது திருப்பி x இந்த பிளேஸுக்கு பல x தான் இருக்கு. நீங்க திருப்பி எழுத தேவையில்லை. c இந்த பிளேஸுக்கு பல என்ன இருக்கு? 4ன்னு இருக்கு. So C equal to 4. இந்த எல்லா மதிப்புகளையும் இருக்கிற நீங்க ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூஷன் கொடுத்துட்டா போதும். நீங்க வந்து இதை ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, எக்ஸ் இந்த பிளேஸுக்குள்ள என்ன போடணும்? எக்ஸ் இந்த பிளேஸுக்குள்ள எக்ஸ் மட்டும்தான் நீங்க போட போறீங்க. மத்ததெல்லாம் ஒண்ணுதான். அதுக்கப்புறம் ஏன்ற பிளேஸுக்கு பதிலா 5, பி இந்த பிளேஸுக்கு பதிலா 6, சி இந்த பிளேஸுக்கு பதிலா 4, எக்ஸ் இந்த பிளேஸுக்குள்ள எக்ஸ் மட்டும்தான் இருக்கு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. பிளஸ் திருப்பி என்ன பண்ணணும்? ஏ பி ஏன்ற பிளேஸுக்கு பதிலா என்ன போடணும்? 5ன்னு போடுங்க. பி இந்த பிளேஸுக்கு பதிலா 6 பிளஸ் பிசினா பி இந்த பிளேஸுக்கு பதிலா 6, சி இந்த பிளேஸுக்கு பதிலா 4 பிளஸ் அகைன் சிஏனா என்ன? சி இந்த பிளேஸுக்கு பதிலா 4
ஏன்ற பிளேஸுக்கு பதிலா 5. மிச்சம் இருக்கிறதுல அப்படியே எடுத்து எழுதிக்கணும். பிளஸ் ஏபிசிக்கு பதிலா என்ன போடணும்? ஏக்கு பதிலா 5ன்னு போடுங்க. பிக்கு பதிலா 6ன்னு போடுங்க. சிக்கு பதிலா 4ன்னு போட்டுக்கோங்க. ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா 1/1 நீங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். சுருக்கி எழுதுனா போதும். x plus 5 x plus 6 x plus 4 equal to x cube அப்படியே தான் இருக்கு. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 5 plus 6 11 11 plus 4 15. ஸோ 15 x ஸ்கொயர் பிளஸ் அதுக்கப்புறம் இருக்க டேர்ம்ல 1/1 போடுங்க. 5 இன்ட்டு 6 30 பிளஸ் 6 இன்ட்டு 4 24 5 20. மத்த இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் பிளஸ் இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. 5 இன்ட்டு 6 இன்ட்டு 4 ஐயார் 30 30 இன்ட்டு 4 120. ஓகே. நீங்க ஃபைனலா எடுத்து எப்படி எழுத போறீங்க அப்படின்னா கொஸ்டினை கண்டிப்பா நீங்க எடுத்து எழுதணும். என்னது எக்ஸ் பிளஸ் 5 x plus 6 x plus 4 equal to x cube plus 15x square. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்? 20 plus 30 50 50 plus 24 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 74ன்னு கிடைக்கும். ஸோ 74x plus 120. ஸோ கடைசியா வந்த மதிப்பு என்ன அப்படின்னா எக்ஸ் கியூப் பிளஸ் 15x ஸ்கொயர் பிளஸ் 74x பிளஸ் 120. ஓகே. திருப்பி நம்ம இதே போல இன்னொரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். பட் கொஞ்சம் இதை விட டிஃப்ரெண்டா இருக்கும். என்ன கொடுத்திருக்காங்க? இதுலயும் அதே போல 3 உறுப்புகள் தான். 3x minus 1 3x plus 2 3x minus 4 3 உறுப்புகள் தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் எப்பவும் போல ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. என்ன ஃபார்முலா? எக்ஸ் பிளஸ் ஏ, அதுக்கப்புறம் எக்ஸ் பிளஸ் பி, எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா எழுதினா தான் நீங்க கம்பேர் பண்ண முடியும். ஸோ ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. எக்ஸ் கியூப் பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி இன்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இன்டு எக்ஸ் பிளஸ் ஏபிசி. இப்ப வந்து நம்ம உங்களுக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க ஆக்சுவல் கொஸ்டின் எழுதினா தானே கம்பேர் பண்ண முடியும். ஸோ அதை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. 3x minus 1 3x plus 2 3x minus 4 இந்த மாதிரி நீங்க எடுத்து எழுதிக்கணும். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 1/1 நீங்க கம்பேர் பண்ணலாம். எக்ஸ்ன்ற பிளேஸுக்கு பதிலா என்ன இருக்குன்னு பார்த்து எழுதணும். அதே போல ஏன்ற பிளேஸுக்கு பதிலா என்ன நீங்க இருக்குன்னு பார்த்து எழுத வேண்டியதுதான். ஓகே. கரெக்டா பாருங்க. எக்ஸ்ன்ற பிளேஸுக்கு பதிலா என்ன இருக்கு? 3xன்னு இருக்கு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3xன்னு எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏபிசியோட மதிப்புகள் கண்டுபிடிங்க. ஏன்ற பிளேஸுக்கு பதிலா என்ன இருக்கு? வெறும் 1 தான் இருக்கா? இல்ல -1ன்னு இருக்கு. நெகட்டிவ் வந்தா கண்டிப்பா நீங்க நெகட்டிவ் மென்ஷன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் திருப்பி எக்ஸ்ன்ற பிளேஸுக்கு பதிலா 3x தான் இருக்கு. நீங்க மாத்த வேண்டாம். அப்படியே ஒரு டைம் எழுதினா போதும். பின்ற பிளேஸுக்கு பதிலா என்ன இருக்கு? 2ன்னு இருக்கு. ஸோ பி ஈக்குவல் டு 2ன்னு போட்டுக்கோங்க. திருப்பி எக்ஸுக்கு பதிலா 3x தான் இருக்கு. ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டீங்க. சின்ற பிளேஸுக்கு பதிலா +4 இதுக்கு -4ன்னு இருக்கு. ஸோ சி ஈக்குவல் டு -4ன்னு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மதிப்புகள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஆஸ் யூஷுவல் ஃபார்முலால நீங்க சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கணும். எக்ஸுக்கு பதிலா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 3xன்னு கொடுத்துருக்காங்களா? அது 3x the whole cube பிளஸ் ஏன்றதுக்கு பதிலா என்ன போடணும்? -1 பிக்கு பதிலா 2 சிக்கு பதிலா 4 எக்ஸுக்கு பதிலா என்ன போடணும்? 3x. அதை மட்டும் மறந்துடக்கூடாது. எக்ஸுக்கு பதிலா 3x the whole square பிளஸ் அகைன் ஏக்கு பதிலா என்ன போடணும்? -1 பிக்கு பதிலா 2 பிளஸ் பிக்கு பதிலா என்ன போடும்? 2 சிக்கு பதிலா -4 பிளஸ் சிக்கு பதிலா -4 ஏக்கு பதிலா -1. ஓகே. எக்ஸுக்கு பதிலா என்ன போடணும்? 3xங்கிறது போடணும். அதை வந்து மறந்துடவே கூடாது. கண்டிப்பா அதை போட்டுடணும். ஓகே.
பிளஸ் ஏபிசி என்ன, ஏங்கிறது வந்து -1, பிங்கிறது வந்து 2, சிங்கிறது வந்து -4. ஓகே, இதை வந்து நீங்க 1 by 1 சுருக்கிட்டே வந்தீங்கன்னா போதும். என்ன கொடுத்துருக்காங்க, 3x the whole cubeனா என்ன, 3x வந்து 3 வாட்டி போட்டு பெருக்கணும்னு அர்த்தம். ஸோ நீங்க பெருக்கணும். இப்ப 3 × 3 × 3 மாறிலிகளை ஃபர்ஸ்ட் பெருக்கிக்கோங்க. 3 3 9 9 × 3 27. x × x × x is nothing but x cube. ஓகே, நீங்க இந்த மாதிரி வந்து பெருக்கி எழுதணும். என்ன கிடைச்சிருக்கு, 27x cube பிளஸ் இதை சுருக்குங்க. -1 + 2 -4. ஃபர்ஸ்ட் ஒரே மாதிரி குறியீடுகளுக்குள்ள கூட்டிக்கோங்க. -1 -4 -5. -5ல இருந்து 2 போச்சுன்னா என்ன கிடைக்கும், -3. ஸோ -3. மிச்சம் இருக்கிறது என்னது, 3x the whole squareன்னு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், 3x வந்து 2 வாட்டி எழுதணுங்கிறது மீனிங். 3 × 3 என்ன கிடைக்கும், 9. x × x x ஸ்கொயர். ஸோ அதை வந்து நீங்க மறக்காம எழுதிக்கோங்க. ஸோ 9x² உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இருக்க டேர்ம்ல அதே போல போட்டுக்கோங்க. -1 × 2 -2, -4 × 2 -8. இதுக்கப்புறம் -4 × -1 என்ன, மைனஸ் மைனஸ் பெருக்குனீங்கன்னா பெருக்கல் விதிப்படி அது கூட்டலா மாறணும். ஸோ 4, மிச்சம் இருக்கிற 3x அப்படியே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல இருக்க டேர்ம் என்னவா இருக்கு, பெருக்கணும் எல்லாத்தையும். -1 × 2 -2, -2 × -4 8. ஏன்னா மைனஸ் மைனஸ் பெருக்குனா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிளஸ்ல தான் வரணும். ஓகே, இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி நீங்க சுருக்கிட்டே வரணும். 27x³ இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் போட்டாங்கன்னா மைனஸ்ன்னு போட்டுக்கோங்க. 9 × 3 27x². அதுக்கப்புறம் திருப்பி உள்ள இருக்க இன்னர் டேர்ம் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுங்க. -8 -2 போட்டீங்கன்னா கூட்டிங்கன்னா -10. -10ல இருந்து 4 போச்சுன்னா என்ன கிடைக்கும், -6ன்னு கிடைக்குமா. ஸோ -6 × 3x போட்டுக்கோங்க. +8 வந்து அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா திருப்பி ஃபுல்லா வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, சிம்பிளிஃபிகேஷனை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நான் ஒர்க் அவுட் பண்றேன். அதாவது வந்து as usual question உங்களுது என்னது, 3x - 1, 3x + 2, 3x - 4ங்கிறது உங்களுடைய ஆக்சுவல் கொஸ்டின். அதை மறக்காம ஒரு டைம் எழுதிக்கணும். ஸோ 27x³ -27x². இதை மல்டிபிள் பண்ணுங்க. ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால அப்படியே போட்டுக்கோங்க. 6 × 3 என்ன கிடைக்கும், 18. ஸோ 18x + 8. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து கடைசியா வந்த மதிப்பு. 27x³ -27x² -18x + 8ன்னு கிடைச்சிருக்கு. இதே போல பட் ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, பயிற்சி 3.4 2வது ப்ராப்ளம் பார்க்கணும். முழுவதும் விரிவாக்காமல் x² கெழு, x கெழு மற்றும் மாறிலி உறுப்புகளை கண்டுபிடிக்க. ஓகே, நீங்க எதையுமே வந்து லாஸ்ட் வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ்னா என்ன, கெழுக்களை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இங்கேயும் உங்களுக்கு இருக்கிறது 3 உறுப்புகள் தான். எப்பவும் போல நீங்க என்ன பண்ணணும், ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. x + a × x + b × x + c = என்ன ஃபார்முலா உங்களுக்கு இருக்குது, x³ + a + b + c × x², a + b + c × x² plus AB plus BC plus CA into X. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வர்றது வந்து எப்பவும் போல மாறிலி உறுப்பு. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா as usual இருக்கிற உங்களுடைய கொஸ்டினை எடுத்து எழுதிக்கோங்க. நீங்க ஃபுல்லா எதையும் கண்டுபிடிக்க வேண்டாம். x² கெழு என்ன, a + b + c. x ஓட கெழு என்ன, முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் ab + bc + ca. மாறிலி உறுப்பு என்ன, abc. இதுதான் வந்து கெழு. ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து அதோடைய கெழு. x ஓட கெழு என்ன, ab + bc + ca.
இது வந்து மாறிலி உறுப்பு. ஜஸ்ட் இதை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சா போதும். ஓகே, இப்ப வந்து கொஸ்டினை எடுத்து எழுதிக்கோங்க. என்ன இருக்குது கொஸ்டின்ல? 2x plus 3, 2x minus 5, 2x minus 6 இருக்கா? இப்ப இதை கம்பேர் பண்ணி எக்ஸோட மதிப்புகள் ஏபிசி எல்லாரோட மதிப்புகளும் கண்டுபிடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க சப்ஸ்டிடியூஷன் கொடுத்துக்கலாம். இப்ப வந்து எக்ஸ்ன்ற பிளேஸுக்கு என்ன இருக்கு? 2x இருக்கா? x equal to 2x. அதுக்கப்புறம் ஏன்ற பிளேஸுக்கு என்ன இருக்குன்னு செக் பண்ணுங்க. 3 இருக்கா? ஸோ a equal to 3. அதே போல மத்ததையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ன்ற பிளேஸுக்கு என்ன இருக்கு? 2x இருக்கு. ஸோ 2x போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து bன்ற பிளேஸ் 2x ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டீங்க. இன்னொரு வாட்டி மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. b equal to -5. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து என்ன பண்ணலாம்? ஆல்ரெடி x மென்ஷன் பண்ண திருப்பி மென்ஷன் பண்ண வேண்டாம். cன்ற பிளேஸுக்கு எனக்கு வெறும் 6 இருக்கு. -6. ஸோ -6ன்னு எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிச்ச மதிப்புகள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஆஸ் யூஷுவல் ஈக்குவேஷனை நீங்க சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கணும். எக்ஸுக்கு பதிலா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2x. 2x the whole cube பிளஸ் ஏன்ற இடத்துக்கு என்ன போடணும்? 3. பீன்ற இடத்துக்கு பதிலா -5. சீன்ற இடத்துக்கு பதிலா 6. மறக்கக்கூடாது. எக்ஸ்ன்ற இடத்துக்கு பதிலா என்ன இருக்கு இங்க? வெறும் எக்ஸ் இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா 2x இருக்கனால 2x the whole square தான் நீங்க போட்டு ஆகணும். பிளஸ் அகைன் ஏக்கு பதிலா என்ன போடணும்? 3ன்னு போடுங்க. பிக்கு பதிலா என்ன போடணும்? -5. பிளஸ் அகைன் பிசினா என்ன? பீன்ற பிளேஸுக்கு பதிலாகவும் சீன்ற பிளேஸுக்கு பதிலாகவும் மதிப்புகளை மாற்ற வேண்டியது வரும். ஸோ -5 இன்டூ -6 பிளஸ் சீன்ற பிளேஸுக்கு பதிலா என்ன? -6. ஏன்ற பிளேஸுக்கு பதிலா என்ன போடணும்? 3ன்னு போடணும். அப்புறம் லாஸ்ட்ல இருக்க எக்ஸுக்கு பதிலா நீங்க மறக்காம என்ன கொடுத்துடணும் அப்படின்னா 2xங்கிறத போட்டுருங்க. ஓகே, இப்ப லாஸ்ட்ல இருக்க ஏபிசிங்கிறது என்ன? 3 இன்டூ -5 இன்டூ -6. ஓகே, இதை ஃபுல்லா நீங்க வந்து லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஆனா இங்க எக்ஸ்ங்கிற மதிப்பு வந்து 2x இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா கொஞ்சம் சால்வ் பண்ணி ஆகணும். 2x the whole cube என்ன? 2 3 வாட்டி பெருக்குனா 8. x into x into x x cube. அதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 3 -5 -6. ஓகே, 5 6 கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 11. 11 இருந்து 3 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 8. ஸோ 8. மத்த இதுக்கு 2x the whole square பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2 into 2 4. x into x x square. அதுக்கப்புறம் திருப்பி அதே போல மத்த இருக்கிறதெல்லாம் பண்ணிக்கோங்க. 5 இன்ட்டு 3 என்ன கிடைக்கும்? 15. அதுக்கப்புறம் 5 இன்ட்டு 6 ஆனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன? பிளஸ் தான் கிடைக்கும். ஸோ பிளஸ் 30. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? -6 இன்ட்டு 3 18. மிச்சம் இருக்கிற 2x வந்து அப்படியே வச்சுக்கோங்க. பிளஸ் ஏன்னா இங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் தானே இருக்கு. மைனஸ் இன்ட்டு மைனஸ்னா பிளஸ் தான் வரும். 5 இன்ட்டு 3 15. 15 இன்ட்டு 6 என்ன வருதுன்னு நீங்க மல்டிபிள் பண்ணி போட்டுக்கணும். எனக்கு வர பதில் வந்து 90. ஸோ 90ன்னு போட்டுக்கலாம். திருப்பி வந்து இது இனி ஃபுல்லாவே வந்து சால்வ் ஆகல. ஏன்னா வந்து எக்ஸ் ஸ்கொயரின் கெழு எக்ஸின் கெழு தானே கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஃபுல்லாவே நீங்க வந்து கண்டுபிடிக்கும். 8x³ மைனஸ் 8 இன்ட்டு 4 என்ன? 32. 32x². அதுக்கப்புறம் மிச்சத்தை அப்படியே நீங்க போடலாம். -15 + 30 - 18 என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரே மாதிரி உறுப்புகள் கொண்டதை வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. -15 - 18 என்ன கிடைக்குது? -33. -33ல இருந்து 30 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? வெறும் 3. அதாவது வந்து -3ன்னு கிடைக்கும். ஸோ -3 இன்டூ 2xன்னு போட்டுக்கோங்க. பிளஸ் 90. எங்களுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு எக்ஸோட கெழுக்கள் தான் வேணும். இங்க வந்து ஒரே ஒரு டேர்மா நமக்கு வந்து இல்ல. (8x³ -32x²). ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டுக்கோங்க. 3 இன்ட்டு 2 6x பிளஸ் 90. இங்க நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட கெழுக்களை மட்டும் நீங்க கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு வந்து இது வந்து கடைசி பதில் கிடையாது.
எக்ஸ் ஸ்கொயரோட கெழு, எக்ஸின் கெழு, மாறிலியை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயரோட கெழு என்னன்னா, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கு? 32. அதாவது வந்து -32. கண்டிப்பா நெகட்டிவ் ஆன்சர்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணித்தான் ஆகணும். எக்ஸ் ஸ்கொயரோட கெழு வந்து -32. அதுக்கப்புறம் எக்ஸின் கெழு வந்து கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்க. வெறும் 6 இருக்கு. -6ன்னு இருக்கு. ஸோ -6ன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாறிலிகளையும் நீங்க கண்டுபிடிக்கணும். மாறிலிகள்னா என்ன? மாறாத மதிப்பு கொண்ட ஒரே ஒரு கடைசி மதிப்பு என்ன? 90. நம்ம இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 3மே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் ஸ்கொயரின் கெழு -32, எக்ஸின் கெழு -6, மாறிலிகள் வந்து 30 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்திருக்கோம்? a பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஏ, எக்ஸ் பிளஸ் சி. அதோட விரிவாக்கம் எப்படி கண்டுபிடிக்கணும், அது கெழுக்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்.